ஓரமாக நடந்து சென்ற பெண்ணுக்கு ஒரு நொடியில் நடந்த சோகம். இடித்துவிட்டு மனசாட்சியே இல்லாமல் சென்ற ஆட்டோ ஓட்டுநர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் அருகே உள்ள வரகாபுரம் நடுத்தருவைச் சேர்ந்தவர் ஐயப்பன் மனைவி இசக்கியம்மாள். இவர் நேற்று சிவந்திபுரம் சாலை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகத்தில் ஆட்டோவை ஓட்டி வந்த வரகாபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் சாலை ஓரமாக நடந்து சென்ற இசக்கியம்மாள் மீது மோதிவிட்டு மனசாட்சியே இல்லாமல் நிற்காமல் சென்றுள்ளார். இதில் அதிர்ஷ்டவசமாக காயங்களோடு உயிர் தப்பிய இசக்கியம்மாள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த விக்ரமசிங்கபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இசக்கியம்மாள் மீது ஆட்டோ மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு.